இன்று 25ஆம் திகதி ஜூலை மாதம் 2015 சனிக்கிழமை. இன்றைய நாளேடுகளில் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்ட செய்தியாக, மைத்திரியுடன் இணைந்து தொடர்ந்தும் சாதிப்போம், நல்லாட்சி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்கிறார் பிரதமர் ரணில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மைத்திரி ரணில் உறவினை கொண்டு நாட்டின் நல்லாட்சியை உறுதிப்படுத்தியதனை போன்று அடுத்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மத்திய வர்க்கத்தினர் முன்னேற்றம் அடைவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாட்டில் நல்லாட்சியையும் ஜனநாயகத்தையும் நிலைநாட்ட முடியாது என்ற தர்க்கத்தை மாற்றி அமைத்து எவராலும் சாதிக்க முடியாததை நாம் சாதித்து காட்டினோம் என்று அவர் குறிப்பிட்டார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, தமிழ் முஸ்லிம் உறவு பலப்படுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம், கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் உறுதி என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உறவு பலப்படுத்தப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் முஸ்லிம் மக்களுக்கு உதவ காத்திருக்கிறோம். நடைபெறவுள்ள தேர்தலின் பின் நியாயமானதொரு தீர்வு ஏற்படத்தான் போகிறது. ஆகவே நீங்கள் எம்முடன் இணைந்துதான் ஆக வேண்டும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, ஜனக பண்டார ராஜினாமா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தனது அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக மாகாண சபைகள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பதவி விலகலுக்கான ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் ஜனக பண்டார தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு செய்தியாக, வடக்கையும் கிழக்கையும் இணைக்க சிலர் முயற்சி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த நாட்டுக்குள் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற நிலைப்பாட்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை. நாட்டை பிரிக்கும் சதித்திட்டம் தொடர்பில் மக்களிடம் வெளிப்படையாக பேச மறுக்கிறார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, ஜனாதிபதி பங்கேற்ற பாடசாலை நிகழ்வில் துப்பாக்கியுடன் மாணவன் பாதுகாப்பு பிரிவினரிடம் சிக்கினார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை கம்பகாவில் இடம்பெற்ற பாடசாலை பரிசளிப்பு விழாவில் மாணவர் படையணியில் இருந்த மாணவர் ஒருவரின் துப்பாக்கியில் தோட்டாக்கள் நிரப்பப்பட்டிருந்தமை தொடர்பாக உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, மஹிந்தவிற்கு வெட்கமில்லையா ரோசி கேள்வி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ வெளிநாடுகளில் பெற்ற கடன் தொகை 9,122 மில்லியன் ரூபாவாகும். இதனால் தனிநபர் ஒருவரின் கடன் தொகை 6 லட்சம் ரூபாவாக உயர்வடைந்துள்ளதுடன் மஹிந்த செய்த பாவத்திற்காக தற்போதைய அரசு கடனை மீள் செலுத்தி வருவதாக மகளிர் விவகார இராஜாங்க அமைச்சரும் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக, 100 நாள் வேலை திட்டத்தில் பிரதமர் வசமே முழு அதிகாரமும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி தொடர்பாக கதைக்கும் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கும் வேலை திட்டம் தவிர வேறு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை எனவும், எல்லாம் வெறும் ஏமாற்று வேலை திட்டங்கள் எனவும் தெரிவித்துள்ள முன்னாள் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் ரஜீவ விஜயசிங்க மற்றைய அமைச்சர்களை செயல்பட விடாதவாறு சகல அதிகாரங்களையும் பிரதமரே வைத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, தமிழர் லட்சியத்தை அடைய வாக்குகளை ஆயுதமாக்குங்கள், திருமலையில் சம்பந்தன் அறைகூவல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழரின் லட்சியத்தை விரைவில் அடைந்து கொள்ள எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் திகதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வாழும் அனைத்து தமிழ் மக்களும் தமது வாக்குகளை ஆயுதமாக்க வேண்டும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, பிரபாகரன் உயிருடன் பிடிக்கப்பட்டார் என்ற செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை, ரணில் சர்வாதிகாரியைப் போல செயல்பட முயல்கிறார் என்கிறார் கஹலிய என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் நீக்கம், நாவின MKDS ராஜித அர்ஜுன ஹிருனிகா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து 5 உறுப்பினர்களை நீக்க நடவடிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் விரைவில் நடத்தப்பட உள்ள நிலையில் அக்கட்சியிலிருந்து 5 உறுப்பினர்கள் வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் நீக்கப்படுவது தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வாக்குகளை ஆயுதமாக்கி லட்சியத்தை வெல்வோம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அந்த செய்தி தொடர்பான தகவல்களை சுடரொளி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இலங்கையின் கொடி எரிக்கப்பட வேண்டும், வட்டரகை விஜித்த தேரர் இப்படி கூறுகிறார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையின் தேசிய கொடி தீயிட்டு எரிக்கப்பட வேண்டும் ஆவேசப்பட்டுள்ளார் நவ சமசமாஜ கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் வட்டரகே விஜித்த தேரர் என்ற செய்தி பிரசுரமாகியுள்ளது. அடுத்ததாக வள்ளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரபாகரனை தாக்கினாராம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என்ற செய்தி வெளியாகியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கியதாக கருணா அம்மான் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்ட பிரபாகரனை உயிருடன் பார்வையிட்ட மஹிந்த அதன்போது அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக 767 புலிகளின் வாகனம் இராணுவத்தின் வசம், ராஜித தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் 767 வாகனங்களை இராணுவம் பயன்படுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரமாகப்பட்டுள்ளது. இத்துடன் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.